எப்படி உங்களுடைய ம். அவள் பெயர் தமிழரசி படத்துல தோல்பாவை கலைஞர்களினுடைய வாழ்க்கைய டச் பண்ணீங்களோ, அதே மாரி இங்க நெசவு தொழில். ம். ஆமா. காக்குழின்னு ஒரு வார்த்தை எனக்கு இந்த படம் பார்த்தாங்க தெரியும். சரி, சரி, சரி. காக்கூலிங்கிறது வந்து தறியில வெவ்வேறு வகையான கைத்தறிகள் இருக்கு. திண்ணைக்கு மேல இருந்து ஒரு 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 நாற்காலி, ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து ஒர்க் பண்றத சப்பரம் தறின்னு சொல்லுவாங்க. இந்த காக்கூலிங்கிறது வந்து அவங்க உள்ள இறங்கி நின்னு, அவங்க இடுப்பளவுல ஒரு குழி, அது வீட்டுக்கு நடுவுல ஒரு குழி தோண்டி, அதுக்குள்ளார இருந்து தான் அவங்க கால்ல மிதிச்சு தான் வந்து அந்த தறி இயங்கும். ஸோ, அதுக்காக அவங்க உள்ள இறங்கி நிற்கிறதுனால, அந்த கால் மிதிக்கிறதுனால அது காக்கூலின்னு பேர் வந்தது வந்து. காக்கூலிங்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து அந்த வீடுகளோட ஒரு அங்கமா இருக்கும் அது. ம். ஒரு சூஃபி ஒருத்தர் இருக்காரு. ஆ. தக்கலை பீரப்பான்னு சொல்லுவாங்க வந்து அந்த. அவர் அடிப்படையில ஒரு நெசவுத்துல இருந்தவர். இப்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க வந்து, "நீங்க தொழுகை வணக்கங்களுக்கு வர்றது கிடையாது. நீங்க ஏன் குளிக்கிறது கிடையாது?" அப்படிங்கும்போது அவர் நேரடியா போய் வாங்கன்னு சொல்லி போய் அந்த குழிய காட்டுறாரு. அந்த குழிய காட்டுனாரா, அந்த குழிக்குள்ளார காஃபா, அதாவது மக்கா தெரிஞ்சது அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த பதிவு செய்றாங்க வந்து. ஸோ, அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க என்னோட கடவுளாகவும், என்னோட எல்லாமாகவும் இந்த காக்கூலி இருந்ததுங்கிறது தான் ஒரு மெட்டாஃபரா சொல்றாரு அவர் வந்து. ஸோ, இவங்களோட லைஃப்லயுமே அப்படிதான். இவங்க காலையில இறங்கி நின்னாங்கன்னா, இரவு 10, 9 மணி வரைக்கும் அந்த காக்கூலியில ஆண்கள், பெண்கள் மாறி, மாறி, மாறி ஷிஃப்ட் கணக்குல மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு முழுக்க அந்த தறி சத்தம் கேட்டுட்டே இருக்கும் ம். அப்படின்ட்டு. அந்த ஊரே அப்படிதான் இருந்தது வந்து. அந்த ஊர்ல வந்து எல்லா வீடுகள்லயுமே காக்கூலி இருந்தது. இந்த கதைய வந்து எழுதின ரைட்டர் வி.எஸ். முகமது அமீனுடைய ஊர் அது வந்து. ஸோ, அடிப்படையில அவருமே ஒரு நெசவு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய நெய்தல் அப்படின்னு பதிவு செய்யப்படாத மனிதர்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதில இருக்கக்கூடிய நெய்தல்ங்கிற ஷார்ட் ஸ்டோரிய தான் நான் ஃபர்ஸ்ட்டு படிக்கிறேன். ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நெறைய இருந்தது வந்து.